அன்பான தமிழ் நெஞ்சங்களே, மே மாதம் 2009 பிறகு மே மாதம் என்று பிறந்து விட்டால் தமிழர்கள் மனதிலே, குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய மனதிலே மிகவும் துன்பகரமான ஒரு நிலை. அதிலும் இந்த 18ஆம் தேதியை அண்மிக்க நாங்கள் தாங்க முடியாத ஒரு வேதனையிலே ஆழ்ந்து கொள்ளுகின்றோம். உண்மையிலே என்ன செய்வது, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அரசியல் ரீதியாக எதனை முன்னெடுக்கப் போகின்றோம் என்கின்ற அந்த சிந்தனைகளோடு இந்த மே 18 நாங்கள் எவ்வாறாக எங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அன்று இந்த நினைவுகூரல் நிகழ்ச்சி, அது உண்மையிலே நினைவுகூரல் மட்டுமல்ல, மீளெழுச்சி. அது எங்கு நடைபெறும்? நாங்கள் எல்லோருமாக இணைந்து எதனை அங்கு செய்ய இருக்கின்றோம் என்பன போன்ற பல நினைவுகள் மனத்திலே எழும். அன்று பலருக்கு வேலை நாளாக இருக்கலாம். இந்த வேலைக்கு நாங்கள் லீவு எடுக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகள் எழும். உண்மைதான், அது எந்த கிழமையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சிலருக்கு அன்று வேலை இருக்கும். அது வார இறுதியாக இருந்தாலும் கூட. அதனால்தான் பலரும் இவ்வாறான சூழலிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம். இம்முறை ட்ரஃபல்கர் ஸ்கொயரிலே சனிக்கிழமை 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அந்த நினைவு கூறல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதிலே நான் மட்டும் போனால் காணும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து சரிவராது. நாங்கள் குடும்பமாக, நண்பர்களோடு, உறவினர்களோடு ஏனைய இனத்தவர்களையும் இணைத்து செல்ல முடியும் என்றால் அவர்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் பெருந்தொகையினராக அன்று அங்கு கூட வேண்டும். காரணம், எல்லோருமாக இந்த உலகத்திற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். அங்கு நடைபெற்றது, ஈழத்திலே நடைபெற்றது 2009 மே மாதம் நடைபெற்றது மிகப்பெரிய, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை. 146,000 தமிழ் மக்களுக்கு மேலாக அங்கு கொல்லப்பட்டார்கள். சிங்கள அரசினாலே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் எடுத்து கூற வேண்டும். நிச்சயமாக உலகம் ஒரு நாள் அதற்கு செவிசாய்க்க வேண்டி வரும். மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் அதற்கு செவி மடுக்க வேண்டி வரும். ஆகவே அன்பு உறவுகளே, நாங்கள் எல்லோருமாக அங்கு ஒன்றாக இணைந்து இந்த வரலாற்று கடமையை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஒன்றாக இணைந்து என்கின்ற பொழுது சிலர் நினைக்கலாம், இதிலே 100க்கு 100% ஒற்றுமையாக எல்லோரும் வருவார்களா என்று. இல்லை, சிலர் இதிலே முரண்டு நிற்கலாம், சிலருக்கு அன்று வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயலுமானவர்கள் எல்லோரும் முழுமனதோடு நாங்கள் அங்கு எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். எமது உறவினர் நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து நின்று, ஈழத் தமிழினத்தவர்கள் எல்லோரும் ஏனைய இனத்தவர்களையும் சேர்த்து நின்று நாங்கள் அங்கு நடைபெற்ற அந்த இனப்படுகொலையை, அங்கு நடைபெற்ற போர்க்குற்றத்தை இப்பொழுது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதிலே பயணிக்க இருக்கின்றார்கள். அந்த பயணத்திலே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து சென்று அங்கு நடைபெற்றது போர்க்குற்றம் என்பதிலும் மேலாக ஒரு இனப்படுகொலை என்பதனை நிரூபிக்க வேண்டும், அவர்களையே சொல்ல வைக்க வேண்டும். அதனால்தான் நாங்களும் மீள் எழுச்சி பெற முடியும். அந்த மீள் எழுச்சியிலே நிச்சயமாக இந்த உலகம் ஒன்றாக நின்று அதற்கு ஒரு தீர்வை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டி இருக்கும். ஆகவே அன்பு உறவுகளே, எல்லாம் எங்களுடைய கையிலே தான் தங்கி இருக்கின்றது. நாங்கள் தான் சரியான நேரத்திலே சரியானவற்றை செய்ய வேண்டும். ஆகவேதான் நாங்கள் எல்லோருமாக அன்று அங்கு இணைந்து கொள்ளுவோம். மே 19 சனிக்கிழமை மாலை
5 மணிக்கு ட்ரஃபல்கர் ஸ்கொயரிலே ஈழத்தமிழினம், பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழினம் நாங்கள் இணைந்து நின்று எங்கள் பலத்தை காட்டுவோம். அந்த மண்ணிலே மரணித்தவர்களை நினைவு கூறுவோம். மீள் எழுச்சி பெறுவோம். அன்புறவுகளே.